கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 130, 160, 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். நல்ல நிலத்தில் விழுந்த விதையை குறித்து இந்த இடத்துல இயேசு சொல்லும் பொழுது இவைகள் பலன் கொடுத்தது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே விதைக்கப்படும் பொழுது அது 30, 60, 100 பலன் கொடுக்கிறவைகளாக இருக்கிறது. இந்த நாளில் நம்முடைய இதயம் நல்ல நிலமாக இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே விதைக்கப்படுவதற்கு நாம் நம்முடைய இதயத்தை திறந்து கொடுத்து, ஆண்டவரே, இது உம்முடைய நிலம், இதிலே நீர் விதையும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்க அவரிடத்துல அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம் வாழ்வில் இருக்கிற வேண்டாதவைகளை எடுத்து போடுவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களில் வேதம் சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவை நெருங்க வேண்டும், இன்னும் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்தப்படுவதற்கு அநேக போராட்டங்கள், அநேக சோதனைகள், அநேக கஷ்டங்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றின் ஊடாகவும் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுப்பார். இந்த பயணத்தில் நாம் சோர்ந்து போவது இல்லை. இந்த உலகத்தோடு கூட நம்முடைய ஓட்டம் முடிந்து விடுவதும் கிடையாது. ஆகவே கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் நல்ல நிலமாக நம்மை தேவனுக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த நல்ல நிலத்தில் அவருடைய வார்த்தைகள் விதைக்கப்படும். Others like seed sown on good soil hear the word, accept it and produce a crop, some 30, some 60, some 100 times what was sown. எனக்கு அருமையானவர்களே, விதைக்கப்பட்ட விதை 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டுமானால் நாம் நல்ல நிலமாக இருக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்துவின் வார்த்தை நம்முடைய இதயத்தில் விதைக்கப்பட வேண்டும். அப்பதான் நம்ம பலன் கொடுக்க முடியும். நம்முடைய இதயம் எப்படியாக இருக்கிறது? இயேசுவின் வார்த்தைகள் விதைக்கப்படுவதற்கு திறக்கப்பட்டதாக, கள்ளம் கபடற்றதாக இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, அவர் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை வைத்திருக்கிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இன்று நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விதைப்பதற்கு நம்முடைய இதயத்தை ஆயத்தப்படுத்தலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருவரும் நல்ல நிலமாக, என் ஆண்டவருடைய வார்த்தை விதைக்கப்படுவதற்கு ஏற்ற நிலமாக ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களுடைய இதயத்தை, தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். நீர் விதைக்கிற விதைகள் ஒவ்வொன்றும் 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. அதுவே சாட்சியாக இருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளை சாட்சியாக எடுத்து நிறுத்தும், பலவீனங்களை மாற்றும், இன்றைய நாளின் தேவைகளை சந்தியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.